வெல்கம் ஆல். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாக்கர் இன்ட்ரடக்ஷன்ஸ் அண்ட் தென் வாட் டு சே லைக் பிகினர்ஸ் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். ஓகே, எல்லாருக்குமே முதல்ல வந்து ஒரு விஷயம் தேவைப்பட்டது. என்னன்னா சர்வர் வேணும், சர்வர் வேணும், சர்வர் வேணும். சர்வர்னா எதுக்கு? அப்ளிகேஷன் இல்லை டேட்டா பேஸ் இல்லை வெப் அப்ளிகேஷன் எதனா ஒன்றதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி கேட்குறப்போ முன்னாடிலாம் எப்படி இருந்தது? விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடிலாம் இப்போ ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது, ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் வந்து டிக்கெட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் ப்ராசஸ் பண்ணுறதுல மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல வெண்டார் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட் வாங்கி இந்தந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது, இந்தந்த கான்ஃபிகரேஷனில் இந்தந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் டீம் கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்கியிருப்பாங்க. என்ன என்ன உங்களுக்கு சிபியூ வேணும், எவ்வளோ கோர் சிபியூ, எவ்வளோ ஜிபி ரேம் வேணும்ன்ட்டு. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிற ஒரு ஹார்ட்வேரை வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்காக அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொட்டேஷன் கேட்டிருப்பாங்க. அதை வந்து பிஸ்னஸ் கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் அப்ரூவல் வாங்கி அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க பிஸ்னஸ்க்கு. பிஸ்னஸோட அப்ரூவல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வெண்டார் கிட்ட போயிட்டு அது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு ஓகே கொடுத்து அதுக்கு பார்ஷியல் பேமெண்ட் பண்ணி அந்த சர்வர் டேட்டா சென்டருக்கு வந்த பிறகு அதை மவுண்ட் பண்ணி ரேக் பண்ணி அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்கி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்தாலும் அந்த சர்வரோட யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எப்பவுமே வந்து யூட்டிலைசேஷன் வந்து 100% இருக்கு, 90% இருக்கு, 80% இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேரி மாறும். அதை வந்து நம்ம யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி எல்லா சர்வருமே வந்து 5 to 10% தான் யூஸ் பண்ணியிருக்கு பொட்டன்ஷியலி ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றப்போ அவங்களுக்கு எல்லாமே லாஸ் தான் இல்லைங்களா கஸ்டமருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணதை அவங்க யூஸ் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் விஎம்ஆர் கமிங் டு பிக்சர். என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வரை மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸாக ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. விஎம்ஆர்னு இல்லை, விர்ச்சுவலைசேஷன் பொதுவாக. பட் விஎம்ஆர் தான் அதில் வந்து லீடர்ன்றதுனால விஎம்ஆரை போட்டிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபிசிக்கல் சர்வரில் கெப்பாசிட்டியில் நம்ம யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபிசிக்கல் சர்வரை மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸாக ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு 32 கோர் சிபியூ இருக்க சர்வர் இருக்கு, 128 ஜிபி ரேம் இருக்க சர்வர், அதாவது 32 கோர் சிபியூ 128 ஜிபி ரேம் இருக்க சர்வர் இருக்குன்னா அதில் வந்து நான் வந்து ஒரு விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஆரக்கல் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நான் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து விர்ச்சுவலைசைஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். அந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 32 கோர் சிபியூ வந்து ஒரு 3 மிஷினாகவும் 4 விர்ச்சுவல் மிஷினாகவும் பிரிக்க முடியும். 4 விர்ச்சுவல் மிஷின் 3 விர்ச்சுவல் மிஷின்லாம் பிரிக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதில் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷன் டீம் கிட்ட கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, விர்ச்சுவலைசேஷன்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரிசோர்ஸை வந்து நம்மளால பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண முடிஞ்சது, லைக் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இதுலேயும் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் போட்டு கொடுத்தா கூட அந்த விர்ச்சுவல் மிஷினோட யூட்டிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஓகேங்களா, இதுலயும் வந்து நமக்கு என்ன இருந்தது, நிறைய செலவு இருந்தது. அதுலயும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸ் நிறைய இருக்கு.
அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினுக்கு உண்டான நீங்க ESXi லைசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அது வந்து கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தான் கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? நிறைய கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா முன்னாடி இருந்தே. ஆனா இப்போதான் ரீசென்ட்லி ஃபியூ இயர்ஸா டாக்கர்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் குபர்னட்டிஸ்லாம் பூம்ல இருக்கு. என்ன கண்டெய்னர் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தது வந்து விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுது, ஒரு பிசிக்கல் சர்வரை மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷினா யூஸ் பண்ணிருக்கு. பட் கண்டெய்னர்ஸ் என்னன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கர்னல்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா ரிசோர்ஸ் பெனிஃபிட்ஸ். ரிசோர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன கேட்குறோம், என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சர்வர்ல ஒரு பிசிக்கல் சர்வர்ல இருந்து 5 விர்ச்சுவல் மிஷின் 8 விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்றீங்கன்னா 8 விர்ச்சுவல் மிஷினும் இண்டிவிஜுவல் கர்னல் தேவைப்படுது. இண்டிவிஜுவல் CPU மெமரி ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூட்டிலைசேஷன், பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூட்டிலைசேஷன். பட் இந்த சினாரியோல கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்றப்ப என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்ம ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சிருப்போம். அதில் ஒரே ஒரு கர்னல் தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளால மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ஒரே சர்வரில் ரன் பண்ண முடியும். மல்டிபிள் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஈவன் உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷினா நிறைய லைசன்ஸ் வாங்கணும். பட் கண்டெய்னரைசேஷனா ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷினில் மல்டிபிள் கண்டெய்னர் ரன் பண்ணுறதுனால நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து வெரி ஃபாஸ்ட் அண்ட் அல்ட்ரா போர்ட்டபிள். லைக் ஃபாஸ்ட் அண்ட் அல்ட்ரா போர்ட்டபிள்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்ல இருந்து 1 or 2 செகண்ட்ஸ் தான் ஆகும் வித் அப்ளிகேஷனோட. ஓகேங்களா? டாக்கர் டாக்கர் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து லினக்ஸ் விண்டோஸ் ரெண்டுத்துலயுமே ரன் ஆகும். அது வந்து ஒரு கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். அப்புறமா வந்து இது மேனேஜ்டு பண்றது வந்து டாக்கர் இங்க். கமர்ஷியல் வெர்ஷன்ஸும் இருக்கு. இதுல என்டர்பிரைஸ் கமர்ஷியல் வெர்ஷன்ஸ் இருக்கு, as well as நமக்கு கம்யூனிட்டி எடிஷன் இருக்கு. ஓகே. Docker was first introduced by Solomon Hykes 2013. Docker written on Go language and several features of Linux kernels. Containers have ability more than multiple Linux distributionல இது நம்மளால இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். டாக்கரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, கீழே இருக்க இமேஜஸ் 2 இமேஜஸ் வச்சு நம்மளால இமேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எப்படி இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இமேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த இமேஜை வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட ஒரு விண்டோஸ் 10ஓட ஐஎஸ்ஓ இருக்குன்னா, அந்த ஒரு ஐஎஸ்ஓ வச்சுட்டு எங்களால் மல்டிபிள் லேப்டாப் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டாக்கர் இமேஜ் தேவைப்படுது. அந்த ஒரு இமேஜை வச்சு நம்மளால மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பேக் பண்ணி அந்த இமேஜை வந்து சென்ட்ரலைஸ்டு ஹப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மல்டிபிள் சர்வர்லேயும் உங்களால் இந்த இமேஜை புல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டாக்கர் வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா லூஸ்லி கப்புள்டு ஆர்கிடெக்சர்னா ஒரு என்வரன்மெண்ட்டுக்கும் இன்னொரு என்வரன்மெண்ட்டுக்கும் வந்து நிறைய எபிலிட்டி கொடுக்குது. ஈஸிலி இன்டகிரேட்டன் ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? கண்டெய்னர்ஸும் வந்து சிமிலர் டு விர்ச்சுவலைசேஷன் சொல்லிக்கலாம். பட் ஆனால் இங்கே என்னென்னா விர்ச்சுவலைசேஷனை தாண்டி நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா, இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் சர்வர் இருக்குது, அதுக்கு மேலே ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஹைப்பர்வைசர் டைப் 2 ஹைப்பர்வைசர் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
நீங்க டைப் 1 ஹைப்பர்வைசரா இருந்தா அந்த சர்வர் மேலே ஹைப்பர்வைசர் வந்துரும். அதுக்கு மேல மல்டிபிள் கெஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம். லைக் ஒண்ணுத்துல விண்டோஸ் 10 சாரி விண்டோஸ் சர்வர், இன்னொன்னுத்துல வந்து லினக்ஸ், இன்னொன்னுத்துல உபுண்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா சென்டோஸ் போட்டிருக்கோம்னா அதோட இண்டிவிஜுவல் கர்னல்ஸ் இருக்கும், அதோட லைப்ரரிஸ் இருக்கும், அதோட பின்ஸ் இருக்கும். அதுக்கு மேல தான் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கும். பட் இந்த ரைட் சைடுல இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ். அது வந்து என்னன்னா சர்வர் இருக்கு, ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கு மேல டாக்கர் என்ஜின் இருக்கு. இந்த டாக்கர் என்ஜின் வந்து அண்டர்லைங் கர்னலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ரன் பண்றோம். அந்த மல்டிபிள் ஆப்ஸுமே வந்து பேக் எண்ட்ல இருக்கிற கர்னலையும் யூஸ் பண்ணிக்கும். டாக்கருக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் ஆல்வேஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா லைக் என்னோட டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுது, டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல தான் ஒர்க் ஆகல, ஸோ என் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, சர்வரில் தான் ப்ராப்ளம், சர்வரை செக் பண்ணுங்க. சர்வர் டீம் என்ன சொல்லுவாங்க, இல்லை செக் பண்ணி பார்த்துட்டு எங்க சைடு எதுவுமே இல்லைங்க, நாங்கள் எதுவும் பண்றதுக்கு இல்லை, நீங்க தான் செக் பண்ணணும், செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இதனா ஒரு இது நடந்துகிட்டு இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டாக ஒரு பெரிய அப்ளிகேஷனை ஸ்பிளிட் அப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும், அதில் சர்ச் கேப்பபிலிட்டி இருக்கணும், சர்ச் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனில் ஒரு வெப் போர்ட்டலில் லாகின் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்ச்சேஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ். நம்ம மல்டிபிள் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒரே அப்ளிகேஷனில் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோனோலித்திக் அது. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி சின்ன சின்ன அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து மைக்ரோ சர்வீசஸ், லூஸ்லி கப்புள்டு மைக்ரோ சர்வீசஸ். இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா ஒரு டாக்கர் இமேஜோட சைஸ் வந்து மினிமம் ஒரு 2 MB 1 MBலேருந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ உங்களோட அப்ளிகேஷனோட சைஸும் சேர்த்திங்கன்னா மோர் ஆர் ஈக்குவல் டு ஒரு 500 MBக்குள்ளே உங்களோட கண்டெய்னர் இமேஜோட சைஸையும் பில்ட் பண்ணிடலாம். 500 MBயே கொஞ்சம் அதிகம் தான், பட் நான் வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஆனால் பட் லினக்ஸ்ன்னு ஒரு இது போகிறீங்கன்னா பை டிஃபால்ட்டே உங்களுக்கு வந்து 1.2 ஜிபிலேருந்து ஒரு 2.5 ஜிபி வரைக்கும் டிஸ்க் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். விஎம்ஐ கம்பேர் பண்ணுறப்போ கண்டெய்னர் வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப ஃபாஸ்ட்டும் கூட. சைஸ் சின்னதாக இருக்கிறப்போ கண்டெய்னர் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். டாக்கர் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கன்சிஸ்டன்ட் டெலிவரி. நமக்கு ஒரு சிஐசிடி என்வரான்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்கர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கேலிங். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து 10 டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஆனால் எனக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு 15 தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் டூ தட், அதையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறமா வந்து மோர் ஒர்க் லோட்ஸ், ஒரே சர்வரில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து நம்மளால டாக்கர் மூலமாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டாக்கர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா டாக்கர் என்ஜின் ப்ளஸ் டாக்கர் ஹப் ரெண்டுமே சேர்ந்தது தான். டாக்கர் என்ஜின்னா என்னன்னா ஒரு போர்ட்டபிள் லைட் வெயிட், ஓகேங்களா, அப்ளிகேஷன் ரன் டைம் அண்ட் பேக்கேஜிங் டூல். இது வந்து என்னன்னா சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் ஹப்னு என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்டரி டு ஸ்டோர் அவர் இமேஜஸ், a cloud service for sharing applications and automating the workflows. இது ரெண்டும் சேர்ந்தது தான் டாக்கர் பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு மெயின் காம்போனன்ட் வந்து டாக்கர் என்ஜின் அண்ட் டாக்கர் ஹப். டாக்கர் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் இது.
சர்வர்ன்றது வந்து இங்க டாக்கர் டேமன், கிளையண்ட்ன்றது வந்து டாக்கர் CLI கமாண்ட்ஸ். நம்ம டாக்கர் கமாண்ட் ரன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டாக்கர் கமாண்ட்ஸ். அது எப்படி இன்டகிரேட் ஆகுது அப்படின்னு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரெஸ்ட் API கால்ஸ். நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு கமாண்ட்ஸும் ரெஸ்ட் API கன்வெர்ட் பண்ணிட்டு உங்க சர்வர் டேமன் கூட ஒர்க் ஆகுது. டாக்கர் CLI யூசஸ் ரெஸ்ட் API கால்ஸ். பட் இங்க என்னன்னா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டுமே ரெஸ்ட் API தான் வந்து பேக் எண்ட்ல இருக்க சர்வர் டேமன் கூட இன்டகிரேட் ஆகும். நீங்க கொடுக்குற கமாண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேக் எண்ட்ல இருக்க டாக்கர் டேமன் வந்து டாக்கர் ஆப்ஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். உங்க டாக்கர் ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னன்னா, கண்டெய்னர்ஸ், இமேஜஸ், வால்யூம்ஸ் அண்ட் நெட்வொர்க். டாக்கர் ஹப்ன்றது வந்து கிளவுட் ஹோஸ்டட் சர்வீஸ். டாக்கர் ப்ரொவைட் பண்ற ஒரு ரிஜிஸ்ட்ரி கேப்பபிலிட்டி. ரிஜிஸ்ட்ரினா என்னன்னா, சொன்ன மாதிரி ஒரு ரெபாசிட்டரி டு ஸ்டோர் அவர் டாக்கர் இமேஜஸ். இதுல வந்து நமக்கு பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி இருக்கு, பிரைவேட் ரிஜிஸ்ட்ரி இருக்கு. நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்து உங்க லேப்டாப்ல இருந்து ஒரு கண்டெய்னர் இமேஜ் பில்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கண்டெய்னர் இமேஜை உங்களால ஹப்புக்கு புஷ் பண்ண முடியும். நீங்க ஹப்புக்கு புஷ் பண்ணிட்டு அங்க இருந்து உங்க டெவலப்மெண்ட் சர்வர்லோ இல்லை டெஸ்ட் சர்வர்லோ இல்லை ப்ரொடக்ஷன் சர்வர்லயோ அதை புல் பண்ணி உங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உங்களால இது மூலமா கிடைக்கும். உங்களுக்கு இது மூலமா டாக்கர் ஆர்கிடெக்சர் முன்னாடி சொன்ன மாதிரி இது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்றப்பயே அது கூடயே உங்களுக்கு டாக்கர் கிளைண்ட்டும் சர்வர் காம்பனோட்டும் சேர்ந்து வந்துடும். டாக்கர் கிளைண்ட்ஸ் வந்து தான் உங்களுக்கு சர்வர் என்ன பண்ணணும், அதாவது டாக்கர் டேமன் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான காம்பனன்ட். டாக்கர் டேமன் தட் சர்வர் காம்பனன்ட் வந்து ஒன்லி ஃபோக்கஸிங் ஃபார் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். அதாவது என்ன பண்றதுன்னா, இங்க பாருங்க, கிளைண்ட்ல இருந்து டாக்கர் பில்டு, டாக்கர் புல், டாக்கர் ரன்னு ஒரு கமாண்ட் எதனா கொடுக்குறீங்க அப்படின்னா, டாக்கர் டேமனுக்கு போயிட்டு அந்த டாக்கர் டேமன் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ரன் பண்ணிடும். இதுதான் வந்து டாக்கர் டேமனோட ஒர்க். இந்த டாக்கர் டேமன் தான் இங்க நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா டாக்கர் சர்வர் காம்பனன்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கிளைண்ட் காம்பனன்ட். டாக்கர் இன்டராக்ஷன் இங்க பாத்தீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் வந்து கண்டெய்னர் ரன் பண்ணணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு இமேஜ் புல் பண்ணுவோம். லோக்கல்ல இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல்ல இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர்ல இருந்து புல் பண்ணிப்போம். அது மூலமா கண்டெய்னர் ரன் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்றோம், ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.2 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த வெர்ஷனை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண இமேஜ் லோக்கல்ல இருந்து நீங்க தான் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் அலாங் வித் தட் டாக்கர் வால்யூம்ஸ்லாம் persistent வால்யூம்ஸ். நம்ம இதை பற்றி லேட்டர் ஆன் பேசுவோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன். இப்போ டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் இப்போதைக்கு வந்து AWS யூஸ் பண்ணியிருக்கேன். AWSல நான் ஒரு Ubuntu சர்வர் லான்ச் பண்ண போகிறேன். T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, சர்வர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, லான்ச் பண்ணியாச்சு. சர்வரில் லாகின் பண்ணுவோம். ஓகே, ரூட்டுக்கு சுவிட்ச் ஆயிடுறேன். நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எக்ஸ்டம். நீங்கள் புட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் ஒரு முறை வெரிஃபை பண்ணுவோம். இது அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். ஓல்டு ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. கமாண்ட் ஓகே, இது இல்லை என்னதில் எந்த புது சர்வர்ன்றதுனால. அதுக்கப்புறம் அப்ளிகேட் அப்டேட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் ஒரு முறை பண்ணுவோம். அப்புறம் ஜிபிஜி கீ ஆட் பண்ணணும். அப்புறம் command to install the Docker. Key add பண்ணிட்டு அடுத்து update the registry packaging index. இந்த கமாண்ட் தான் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் கமாண்ட். இதில் என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்குன்னா டாக்கர் சிஇ, கம்யூனிட்டி எடிஷன், சர்வர்
அண்ட் தென் டாக்கர் சிஇசிஎல்ஐ, அதுதான் வந்து கிளைண்ட். ஓகேங்களா. அப்புறமா கண்டெய்னர் d.io, ப்ரீவியஸ்லி டாக்கர் டேவார்டு இருக்கும், இப்போ வந்து கண்டெய்னர் டி லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கண்டெய்னர் டி தான். ஓகே, இது உபுண்டுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்னு வருது. ஓகே, ஓகேங்களா. இன்ஸ்டாலேஷன் முடிச்ச பிறகு டாக்கர் வெர்ஷன் 19.03, ஓகேங்களா, அந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்லைடுக்கு போவோம். டாக்கர் வெர்ஷன் செக் பண்ண சொல்றாங்க. இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்கர் கம்யூனிட்டி எடிஷன், அந்த என்ஜினோட வெர்ஷன், டாக்கர் என்ஜினோட வெர்ஷன் டீட்டெயில்ஸ், அண்ட் தென் அந்த கண்டெய்னர் டியோட வெர்ஷன், ஆர்சிங்க், இதெல்லாம் வந்து நெசசரி பேக்கேஜஸ், அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ரூட்டா இருக்கவே என்னால் என்ன பண்ண முடியுது, டாக்கர் பிஎஸ், டாக்கர் இமேஜ் எல்எஸ், இந்த மாதிரி கமாண்ட்லாம் ரன் பண்ண முடியாது. அதுவே நான் ரூட்ல இல்லாம மற்ற யூஸர் ரன் பண்றேன் அப்படின்னா அதே கமாண்ட் எனக்கு வந்து எரர் அடிக்கும், பர்மிஷன் டினைட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த யூசருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது, ரூட் யூசர் மட்டும் தான் பை டிஃபால்ட் அந்த கமாண்ட்லாம் ரன் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. என்னன்னா அந்த யூசருக்கு வந்து நம்ம சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூசரை வந்து நம்ம டாக்கர் குரூப்ல ஆட் பண்ணணும். டாக்கர்ன்றது ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் லினக்ஸ்ல, விண்டோஸ்லயும் சரி. டாக்கர்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த குரூப்ல வந்து நம்மளோட யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணா அவங்களால வந்து டாக்கர் கமாண்ட் ரன் பண்ண முடியும். நம்ம இது வேலிடேட் பண்ணுவோம். அதுக்கான கமாண்ட் வந்து sudo usermod -ag டாக்கர் குரூப் அண்ட் யூசர் நேம். என்னோட கேஸ்ல அந்த கமாண்ட் வந்து sudo usermod அப்புறமா வந்து -ag டாக்கர் உபுண்டு. என்னோட கேஸ்ல வந்து என்னோட யூசர் நேம் வந்து உபுண்டு. வச்சுங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது எனக்கு எஃபெக்ட் ஆகணும்னா நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கமாண்ட் வந்து sudo -l யூசர் நேம், சாரி su -l ubuntu. இல்லைனா நான் இன்னொரு முறையே சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இருக்கு அந்த யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்கர் ஆட் ஆயிருக்கு எந்த குரூப்ல இருக்குன்றது. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த டாக்கர் பிஎஸ் அந்த கமாண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் கூட நான் அவுட்புட் வரும். நான் ரூட்டா இல்லை, இப்போ உபுண்டு யூசராக தான் இருக்கேன்.
நான் முன்னாடி அதே கமாண்ட் ரன் பண்ணப்போ எனக்கு வந்து எரர் வந்தது. உபுண்டு யூசரா டாக்கர் பிஎஸ் ரன் பண்றப்போ எனக்கு வந்து பர்மிஷன் டினைட் எரர் வந்தது. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட உபுண்டு யூசரை அந்த குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன், அந்த யூசர் மாடு கமாண்ட் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். பண்ண பிறகு என்னால் மறுபடியும் அதே கமாண்டை, அதாவது உபுண்டு யூசரா அதே கமாண்டை ரன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம வந்து யூசருக்கு வந்து சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக எந்தெந்த யூசருக்குலாம் டாக்கர் ஆக்சஸ் பண்ணணுமோ அந்தந்த யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டாக்கர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் தான். இமேஜஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி டெம்ப்ளேட். அந்த ரீட் ஒன்லி டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்றோம். இந்த இமேஜஸ் வந்து எய்தர் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டாக்கர்ல ஆல்ரெடி இருக்க இமேஜஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. டாக்கர் இமேஜஸ்லாம் நீங்க எய்தர் லோக்கல்லையும் வச்சுக்கலாம், இல்லை டாக்கர் ஹப்ல இருந்தும் நீங்க சென்ட்ரலைஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வே இருக்கு. இந்த இமேஜஸே வந்து லேயர்ஸாக தான் இருக்கும். லேயர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நீங்க இமேஜ் கிரியேட் பண்றது மல்டிபிள் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவோம் இல்லைங்களா? மல்டிபிள் கமாண்ட்ஸுமே வந்து தனித்தனியா நீங்க ரன் பண்றீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் அது கிரியேட் ஆயிடும். ஒரே இமேஜ் வச்சுட்டு நம்மளால மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், உபுண்டோட இமேஜை புல் பண்ணி நம்ம அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். என்னோட கமாண்ட் லைன்ல டாக்கர் இமேஜ் எல்எஸ், அதாவது என்கிட்ட ஆல்ரெடி என்னென்னலாம் இமேஜ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ற கமாண்ட். என்கிட்ட எந்த இமேஜுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இமேஜை புல் பண்ண போறோம். டாக்கர் புல் உபுண்டு கோலன், நீங்க அந்த வெர்ஷன் கொடுக்கலாம் 16.04 அந்த மாதிரி வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா புல்லிங் த உபுண்டு லைப்ரரி 16.04. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து டாக்கர் இமேஜ் வந்து இப்போ என்னோட லோக்கல்ல இருக்கு. எப்படி வெரிஃபை பண்றதுன்னா சேம் கமாண்ட் டாக்கர் இமேஜ் எல்எஸ். இது உங்களால பார்க்க முடியுது. உபுண்டு 16.04 இமேஜ் இருக்கு. அந்த இமேஜோட ஐடி, அந்த இமேஜோட சைஸ் இங்க பாருங்க, சைஸ் வந்து 124 MB. அவ்வளவுதான் ஆக்சுவலா அந்த இமேஜோட சைஸ். ஓகேங்களா? ஆனா இப்ப பாருங்க, நான் இன்னொரு கமாண்ட் போடுறேன். என்னோட லோக்கல்ல சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு லோக்கல்ன்ற என்னோட சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சர்வர் வந்து 1.8 GB யூட்டிலைஸ் ஆயிருக்கு டிஸ்க். அதே உபுண்டு தான், ஆனா அதே உபுண்டு இமேஜ் வந்து நமக்கு வந்து 124 MB கிடைக்குது டாக்கரா போறப்போ. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா, இமேஜை புல் பண்ணி அது எப்படி அப்படியே கண்டெய்னரா ரன் பண்றது. இப்போ கமாண்ட் வந்து நம்ம இமேஜ் புல் பண்றதை பார்த்தோம். உங்களுக்கு லோக்கல்ல இமேஜ் இல்லை அப்படின்னா டாக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்லி டாக்கர் ஹப்ல அந்த இமேஜ் இருக்கான்னு பார்த்து அங்க அந்த இமேஜ் இருந்ததுன்னா புல் பண்ணி அந்த கண்டெய்னர் ரன் பண்ணும். ஸோ இப்போ அந்த கண்டெய்னரை ரன் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். டாக்கர் ரன் -it நேம் உபுண்டு நேம் தான் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்கணும், அந்த இமேஜோட நேம் உபுண்டு 16.04 and then /bin bash. இங்க டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ரீவியஸ்லி உபுண்டுன்னு இருந்தது. நான் இந்த கமாண்ட் ரன் பண்ண உடனே எனக்கு வந்து அது ரூட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது என்ன, நான் இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். வெர்ஷனை செக் பண்ணிப்போம்.
Ubuntu 16.04. ஓகேங்களா? இன்னொரு டெர்மினல் எடுக்கிறேன், அதே சர்வரை. டாக்கர் பிஎஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரன் பண்ணிருக்க கமாண்ட் கண்டெய்னரோட ஐடி, நேம் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. எப்போ ரன் ஆச்சு? அபவுட் அ மினிட் அகோ. ஓகேங்களா? இது வந்து என்னோட கண்டெய்னருக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்க உபுண்டுவோட வெர்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட சர்வரோட உபுண்டு வெர்ஷனை பார்ப்போம். என்னோட சர்வரோட உபுண்டு வெர்ஷன் வந்து 18.04. இப்போ வந்து என்னோட பிசிக்கல், அதாவது விர்ச்சுவல் மிஷின் கிளவுட் சர்வர் ரன் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட வெர்ஷன் வந்து 18.04. பட் என்னோட அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள உபுண்டு சர்வரை என்னால் ரன் பண்ண முடியுது. உபுண்டு 16.04 அந்த வெர்ஷனையும் ரன் பண்ண முடியுது. ஸோ இப்போ அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுவேன். இப்போ டாக்கர் பிஎஸ் போட்டிங்கன்னா அது ரன் ஆகிட்டு இருக்காது. ஏன்னா நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா அது எக்ஸிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கு அந்த கண்டெய்னர் எப்படி பார்க்கறதுன்னா, டாக்கர் பிஎஸ் ஐஃபன் ஏ, அது வந்து எக்ஸிட்டட் 14 செகண்ட்ஸ் அப்போ அந்த மாதிரி இருக்கு டீட்டெயிலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே கமாண்ட் தான். இந்த உபுண்டுக்கு பதில் இப்போ நான் CentOS 7 யூஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ்லி நம்ம என்ன பண்ணோம், முதல்ல உபுண்டு இமேஜை புல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த கமாண்டில் அதை ரன் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இமேஜை நான் புல் பண்ணவே இல்லை. இப்போ நான் CentOSன்னு டைரெக்டாக ரன் பண்ணுறேன். இப்போ நான் CentOSன்னு ரன் பண்ணுறப்போ என்னாச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு CentOS கண்டெய்னருக்குள்ளே போயிடுச்சு. அதையும் வெரிஃபை பண்ணிவிடுவோம். டாக்கர் பிஎஸ் பார்த்தீங்கன்னா CentOS இமேஜ் புல் பண்ணியிருக்கு, CentOS கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. டாக்கர் இமேஜ் எல்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் புதுசாக CentOS வந்திருக்கு. ப்ரீவியஸ்லி நம்ம செக் பண்ணப்போ நமக்கு உபுண்டு மட்டும்தான் இருந்தது. இப்போ CentOS இருக்கு. CentOSோட சைஸ் வந்து 203 MB. ஓகேங்களா? இப்போ நம்ம CentOSக்குள்ள தான் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணிடுவோம். cat/act red hat release. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CentOS 7.7. ஸோ உபுண்டு இன்ஸ்டன்ஸ் மேலே நம்ம இப்போ வந்து CentOS இமேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜஸ் கூட உங்களால் டாக்கர் மூலமாக ரன் பண்ணிக்க முடியும் உங்களோட அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கிறப்போ. ஓகே, இப்போ எனக்கு வந்து டாக்கர் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, ஓகே நான் கண்டெய்னருக்குள்ள இருக்கேன், எக்ஸிட் ஆகிக்கிறேன். இமேஜ் எல்எஸ் இதில் இருக்க எனக்கு இப்போ இந்த உபுண்டு இமேஜ் தேவை கிடையாது. அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, டாக்கர் இமேஜ் RMI Ubuntu. அந்த டாக்கர் RMI போட்டு அந்த ஐடி போடுறப்போ நமக்கு என்னென்ன வருது, கான்ஃப்ளிக்ட் unable to delete must be forced
இமேஜஸ் பீயிங் யூஸ்டு பை ஸ்டாப்டு கண்டெய்னர். கண்டெய்னரோட ஐடி அது வெரிஃபை பண்ணிடும். டாக்கர் ps-a இங்க உபுண்டு அப்படின்ற ஒரு இமேஜை வந்து இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக தான் அந்த ஐடியை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எப்படி நான் டெலீட் பண்றது அப்போ அந்த இமேஜ் அப்படின்னா, நான் வந்து கண்டெய்னரை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை டெலீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் எப்படி ரிமூவ் பண்றது? டாக்கர் கண்டெய்னர் ரிமூவ் இந்த கண்டெய்னரோட ஐடி. கண்டெய்னர் ரிமூவ் பண்ணாச்சு. இப்போ நீங்க அந்த இமேஜை டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. டாக்கர் இமேஜ் எல்எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு CentOS மட்டும் தான் இருக்கு. ஸோ டாக்கர் இமேஜ் டெலீட் பண்றதுக்கு RMI த கமாண்ட். நீங்க டாக்கர் இமேஜ் டெலீட் பண்ணணும்னா அதுக்கு ப்ரீ ரிக்வசைஸ் வந்து அந்த டாக்கர் இமேஜ் வந்து எந்த கண்டெய்னரும் யூஸ் பண்ணிருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அதை டெலீட் பண்ண முடியும். டாக்கர் இமேஜஸ் -q அதாவது ஐடியை மட்டும் பார்க்கறதுக்கு. என்னென்னலாம் இமேஜ் இருக்கோ அதோட ஐடி மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் டாக்கரை பொறுத்த வரைக்கும் டாக்கர் இன்ஸ்பெக்ட் அதுக்கப்புறமா அந்த இமேஜோட ஐடி. அந்த கண்டெய்னரோட இமேஜோட ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். டேக் நேம் என்ன, எப்போ கிரியேட் பண்ணது, என்னெல்லாம் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு, என்னெல்லாம் கமாண்ட் இருக்கு, என்ன வெர்ஷன் வச்சு பில்ட் பண்ணது, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த இதை பத்தி இருக்கும். அது செக் பண்றது கமாண்ட் வந்து டாக்கர் இன்ஸ்பெக்ட். ஓகேங்களா? கண்டெய்னர்லாம் வந்து ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். அதாவது டாக்கர் இமேஜஸோட ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தான் வந்து கண்டெய்னர்ஸ். ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுவோம். ரன்னிங் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம டாக்கர் கமாண்டை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்றது இல்லை கண்டெய்னருக்குள்ள இது பண்றது, இந்த மாதிரிலாம். ஸோ அந்த டாக்கர் கண்டெய்னரை ரன் பண்றதுக்கான சின்டெக்ஸ் தான் வந்து கீழே இருக்கு. டாக்கர் ரன் அந்த கமாண்ட், அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ். லைக் நான் என்ன கொடுத்தேன்னா -it இன்டராக்டிவ்னு கொடுத்தேன். இன்டராக்டிவ்னா நமக்கு TTYல கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து எந்த இமேஜ் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்குண்டான என்ன கமாண்ட் எதனா கொடுக்க போறீங்களா, அந்த கமாண்டுக்குண்டான ஆர்குமெண்ட் எதனா கொடுக்க போறீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம். அது எப்படி ரன் பண்றது? டாக்கர் கமாண்ட் வில் கிரியேட் கண்டெய்னர் அவுட் ஆஃப் ஒன் இமேஜ். அதாவது ஒரு இமேஜ்ல இருந்து நமக்கு ஒரு கண்டெய்னர் ரன் டைம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க கொடுக்குற கமாண்ட்ஸையோ இல்லை நீங்க அதுக்குள்ள எதனா ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிருக்கீங்க இல்லை எதனா அப்ளிகேஷன் ரன் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து ரன் பண்ணும். இங்க டாக்கர் ரன் -itன்றது வந்து இன்டராக்டிவ் மோட். ஓகே, அப்படின்னா என்னன்னா நமக்கு TTY செஷன் உள்ள கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாக்கர் ரன் உபுண்டு எக்கோ ஹலோ வேர்ல்ட். டாக்கர் ரன் உபுண்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா
உபுண்டு லோக்கல்ல இல்ல, அதை புல் பண்ணி இந்த கண்டெய்னர் ரன் பண்ணி இந்த ஹலோ வேர்ல்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் இமேஜ் எல்எஸ், எனக்கு வந்து இந்த உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜ் ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து டாக்கர் கண்டெய்னர் ls-a அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் ஆன உபுண்டு கண்டெய்னர் கிடைக்குது பாருங்க. அது என்ன பண்ணிருக்கு, எக்கோ ஹலோ வேர்ல்டுன்றது மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. எப்போனா 28 செகண்ட்ஸ் ஆகும். அண்ட் தென் அது எக்ஸிட்டும் ஆயிருக்கு. 28 செகண்ட் ஆகும் எக்ஸிட் ஆயிருக்கு. எக்ஸிட்டட் கிரியேட்டட் 28 செகண்ட்ஸ் ஆகும் அண்ட் தென் எக்ஸிட்டட் 27 செகண்ட்ஸ் ஆகும். அதாவது ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த கண்டெய்னர் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து இன்டராக்டிவ் மோட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ அந்த கண்டெய்னர் ரன் ஆகிறப்போ உள்ள எனக்கு செஷன் வேணும் அப்படின்னா டாக்கர் ரன் -it உபுண்டு நேம் கொடுக்கணும், இல்லைன்னா இமேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம் /bin bash. நமக்கு வந்து அதுக்குள்ள இப்போ லாகின் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ்லி என்னாச்சு, நம்ம இந்த இடத்துல கமாண்ட் கொடுத்தப்போ டாக்கர் ரன் உபுண்டு இமேஜ் எக்கோ ஆல் வேர்ல்டுன்றது ஒரு பிரிண்ட் பண்ணன்னு கொடுத்தோம். அது என்னாச்சு, பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் இப்போ என்ன கொடுத்துருக்கோம், டாக்கர் ரன் -itன்றத ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதுக்காக என்ன இருக்குன்னா அது வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ள வந்து ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ல இருந்து வெளில வந்துடும். ஓ டாக்கர் ps இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம கிட்ட இப்போ எதுவுமே ரன்னிங் கண்டெய்னர்ஸ் இல்லை, எல்லாமே எக்ஸிஸ்டட் ஸ்டேட்டில் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ரன் ஆகுது, ஒரு டாஸ்க் எதனா பண்ணது ஸ்டாப் ஆயிடுது. இதுதான் வந்து அதை பார்த்துருக்கோம். பட் என்னோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நேரம் ரன் ஆகும், எப்பப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நான் இதில் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டாச்சு மோட்ல ரன் பண்ணுவோம். அடுத்ததான் பார்க்க போகிறோம் கண்டெய்னர்ஸ்ல டிட்டாச்சு மோட். அப்படின்னா என்னன்னா பேக் எண்ட்ல வந்து ரன் ஆகுறது. பாருங்க டாக்கர் ரன் -d டிட்டாச்சு மோட், அதுக்கப்புறமா வந்து கண்டெய்னரோட நேம், அதுக்கப்புறமா வந்து கமாண்ட். நீங்க வந்து இங்க இமேஜோட நேம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கமாண்டோ அந்த கமாண்ட் கொடுங்க. இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா அந்த இமேஜ் வந்து CentOS 7 யூஸ் பண்றேன். அதுக்கப்புறமா பிங் பண்றேன். ஓகேங்களா? அதாவது அந்த கண்டெய்னர் லான்ச் ஆகணும், லான்ச் ஆயிட்டு பேக் எண்ட்ல ரன் ஆகணும். ரன் ஆகுறப்போ அது பிங் லோக்கல் ஹோஸ்டோட ஐபி பிங் பண்ணும், 100 முறை பிங் பண்ணும். 100 முறை பிங் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிடும். இதுதான் இப்போ பேக் எண்ட்ல நடக்க போகுது. நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ கண்டெய்னர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. டாக்கர் ps இப்போ டைப் பண்ணீங்கன்னா இவங்களால அந்த கண்டெய்னரை பார்க்க முடியும். 7 செகண்ட்ஸ் ago கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி இது செக் பண்றது அந்த டாக்கரோட லாக்ஸ்லாம் அப்படின்னா டாக்கர் லாக்ஸ் அந்த கண்டெய்னரோட ஐடி நம்ம டைப் பண்ணணும். ஸோ உங்களால கண்டெய்னரோட லாக்ஸ்லாம் பார்க்க முடியும், பிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கண்டெய்னரோட ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்கு கண்டெய்னர் டாப் அதான் பார்ப்போம். லாக்ஸுக்கு முதல் டாப் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு, அதனால ஒன்று தான் காட்டும் அந்த கண்டெய்னருக்குள்ள. இன்னும் அந்த கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 100 பிங் முடியல. வெயிட் பண்ணுவோம் ஒரு 1 or 2 minutes and then we'll validate.
முடிஞ்சிச்சு. பிங்கும் முடிஞ்சிச்சு, அதோட லாக்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த டாக்கர் பிஎஸ் கமாண்ட் போட்டீங்கன்னா அந்த கமாண்ட் ரன் ஆயிட்டு இருக்காது, பேக் எண்ட்ல போயிட்டு இருக்கும். டாக்கர் பிஎஸ் ஹைஃபன் ஏ போட்டீங்கன்னா அது எக்ஸிட்டட் ஸ்டேட்ல இருக்கும் அந்த கண்டெய்னர். எங்க இதோ இருக்கு பாருங்க, அந்த கமாண்டும் இப்போ அந்த கண்டெய்னர் இப்போ எக்ஸிட் ஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால பேக் எண்ட்ல டிட்டாச்சு மோட்லயும் உங்களால ரன் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டாக்கர்னா என்ன, விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, விர்ச்சுவலைசேஷனுக்கும் டாக்கருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டாக்கரால் நமக்கு என்ன அட்வான்டேஜ், அடாக் கண்டெய்னர்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணுறது, டாக்கர் இமேஜ் எப்படி புல் பண்ணுறது, அப்புறமா வந்து டாக்கர் கண்டெய்னர் எப்படி ரன் பண்ணுறது, டாக்கர் கண்டெய்னர் இன்டராக்டிவ் மோட்ல எப்படி ரன் பண்ணுறது, டாக்கர் இமேஜோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து டாக்கர் கண்டெய்னர்ல இன்டராக்டிவ் மோட்னா என்ன, டிட்டாச்சு மோட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து மற்ற இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட், இமேஜ் எப்படி கிரியேட் பண்றது, டாக்கர் நெட்வொர்க்ல என்னென்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்க்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் கைஸ். தேங்க்யூ.